என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த ஓம் சக்தி அம்மன் ஒரு அவசரமான செய்தியை உனக்கு கொண்டு வந்துள்ளேன். உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் உன்னை சுற்றி சுற்றி தினந்தோறும் வந்து ஏதாவது ஒரு தீமைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ இல்லையோ, எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும், உன்னை அழித்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு நெருங்கிய, நீ நன்கு அறிந்த உன் சம்பந்தப்பட்ட உறவுதான் என்பதை நீ மறந்துவிடாதே. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த அம்மா அவரை அப்படியே விட்டுவிடமாட்டேன் என்பதையும் நீ மறந்துவிடாதே. என் அன்பு பிள்ளையே, சில பாடங்களையெல்லாம் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் புத்தகங்கள் மட்டும் தேவையில்லை. புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இப்பொழுது உனக்கு பாடங்களையெல்லாம் நீ புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கிறாய். இவர்கள் உன் வாழ்க்கையில் நாள்தோறும் வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, இப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்து, துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். இவர்களிடத்தில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாள்தோறும் உனக்கு ஒரு தீமைகளை செய்துவிடுகிறார்கள். என் அன்பு பிள்ளையே, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் கெடுதல் செய்யும்படி நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். உன் மனதிற்குள் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சுமந்து கொண்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று நீ முயற்சிகளை செய்வதும், அதனால் துன்பப்படுவதும், போராடுவதும், உன் வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதும் இந்த அம்மனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு நீ நன்றாக இருப்பது போலவும், யாரையும் மதிக்காமல் உன் இஷ்டப்படி வாழ்வது போலவும், அவர்களுக்கு எதிரியாகவும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் மனதில் நான் மாற்றங்களை ஏற்படுத்தத்தான் போகிறேன். அதற்கு முன்பாக நீ அவர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கான காலம் வரும் வரை நீ சற்று பொறுமை காக்க வேண்டும். என் செல்ல பிள்ளையே, அதுவரையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் யாரிடமும் சொல்லாமல் நெஞ்சிலே பூட்டி வைத்து நீ பொறுமை காக்க வேண்டும். ஏனென்றால் என் செல்லமே, உனக்கான நல்லது நடக்கப் போகும் சமயத்திலும் எனக்கு நல்லது நடக்கப் போகிறது, நான் இப்படி ஒரு விஷயத்தை சாதித்து விட்டேன் என்றெல்லாம் யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதையும் உன் மனதிற்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னை வாழ்த்த நினைக்கும் மனிதர்களை விட உன்னை வீழ்த்த நினைக்கும் மனிதர்கள்தான் அதிகமாக உன்னை சுற்றியிருக்கிறார்கள். தான் முன்னேறாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தனக்கு தெரிந்தவரோ, தன்னை சுற்றியிருப்பவர்களோ, தன்னுடைய உறவுகளோ யாருமே தன்னை விட நன்றாக இருந்துவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சில பேர் உன்னுடைய வாழ்க்கையிலும் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களின் உள்ளத்தில் அன்பு இல்லை என்றாலும் உதடளவில் உன்னோடு நட்பாகவும் அன்போடும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். உன்மீது அக்கறையாக இருப்பது போல நடித்துக்கொண்டும் உனக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, அவர்களின் மனதிற்குள் எப்பொழுதும் நல்ல எண்ணம் இல்லை என்பதை நீ மறந்துவிடாதே. அவர்கள் சிரித்து பேசும்போதெல்லாம் உன்னிடத்தில் அதிகமான பொறாமையை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, உன்னிடத்தில் பாகுபாடு இல்லாமல் நன்றாக பழகுவது போல இருந்தாலும் அவர்களது உடலில் விஷம்தான் இருக்கிறது. அவர்களது எண்ணம் முழுவதும் அந்த விஷமே பரவியுள்ளது என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும். உன்னை தோல்வியடைய விடாமல் எச்சரிக்கையோடு வழிநடத்த வேண்டும் என்று ஓடோடி வந்து உள்ளேன். அதிலும் குறிப்பாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் எப்படியாவது உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும். அவரை விட நீ உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்று துடிப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட துஷ்ட சக்திகளின் பார்வையிலிருந்து நீ கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டும். அவர் எப்போதும் நீ என்ன செய்யப் போகின்றாய், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய், அது எந்த மாதிரியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதை உன்னை விட அவர் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் உன்னுடைய முன்னேற்றங்களையும் உன்னுடைய திட்டங்களையும் நீ யாரிடத்திலும் சொல்லாதே என்று இந்த அம்மா உன் இடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் உள்ளத்தில் நல்ல குணத்தோடு இருக்கும் என் தங்கப்பிள்ளை, மற்றவர்களின் சூழ்ச்சிகள் தெரியாமல் வெள்ளந்தியாக எல்லாவற்றையுமே சொல்லிவிடுகிறாய். நீ இப்படியாக நடந்து கொள்வதால்தான் மற்றவர்களெல்லாம் எளிதாக உனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கஷ்டங்களையெல்லாம் கொடுத்து விடுகிறார்கள். இருந்தாலும் என் அன்பு பிள்ளையே, உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த பராசக்தி அம்மன் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே. நீ நன்றாக வாழும்படியான எல்லா சூழ்நிலையையும் நான் உனக்கு உருவாக்கித் தரத்தான் போகிறேன்.
உன்னை யாரும் எந்த அளவிலும் தீண்ட முடியாதபடி, எந்த துன்பத்தையும் கொடுக்க முடியாதபடி, உனக்கு பாதுகாப்பு அரணாக நான் இருக்கத்தான் போகிறேன். உனக்கு இதுவரை வந்த அத்தனை ஆபத்துகளிலிருந்தும், சிக்கல்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டெடுத்து வந்துவிட்டேன். உனக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாம் சிறு சிறு காயங்களாகவும், உன்னால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் முடிந்துவிட்டது. என் அன்பு பிள்ளையே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் கற்களை கூட பூக்களாக மாற்ற முடியும் என்ற வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன். கல்லையும் கரைய வைக்கக்கூடிய அளவிற்கு அன்பு நிறைந்த நெஞ்சத்தோடு நீ இருக்கிறாய். எப்பொழுதும் என்னை அம்மா என்று என்னைத்தானே வணங்குகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான துன்பத்தை உனக்கு கொடுத்து விடுவேன்? உன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்துவிட்டது என்றால் முதலில் அந்த தவறு யார் பக்கம் இருக்கிறது, எதனால் இந்த பிரச்சனை நமக்கு வந்தது என்று அதை தேடிக் கண்டுபிடித்து அதற்கான காரணத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த தவறுக்கு வேறொருவர்தான் காரணமாக இருக்கிறார் என்று எப்பொழுதும் சுலபமாக மற்றவர்கள் மீது நீ பலியை போட்டுவிடாதே. ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ நீயும் உன்னை அறியாமல் சில நேரங்களில் தவறுகளை செய்துவிடுகிறாய். என் அன்பு பிள்ளையே, உன்னிடத்தில் ஒரு உயர்ந்த குணம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? தவறுகள் நீ செய்திருந்தால் அது நான் தான் செய்தேன், இது என்னுடைய தவறு என்று ஒப்புக்கொள்ளும் மன தைரியமும் துணிச்சலும் உன்னிடத்தில் இருக்கிறது. வேறு யாரும் அவ்வளவு எளிதில் தன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள். யார் தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு திருந்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நிம்மதியாக இருக்கும். வெற்றிகளை பெறுவதற்கும் துணையாக நிற்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, நீ எப்பொழுதும் மற்றவர்களோடு அன்பாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் அன்பிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறாய். அன்பால் எளியோரையும் அடக்கிவிட முடியும் என்று நீ நம்புகிறாய். ஆனால் உனக்கு எதிரான சதி வேலைகளை செய்யக்கூடிய அந்த நபரோ அதை அப்படி நம்புவது கிடையாது. அதிகாரத்தாலும் சூழ்ச்சிகளாலும் உன்னை அடக்கி ஆழ்ந்துவிட வேண்டும், உன்னை எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்க முயற்சி செய்கின்றவரை யார் என்று உனக்கு விரைவிலேயே அடையாளம் காட்டத்தான் போகிறேன். உன்னுடைய கண்களால் நீ அவர் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் காணத்தான் போகிறாய். அவர் வேறு எங்கும் தூரத்தில் இல்லை, உனக்கு மிக அருகில் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நபர்களிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னைச் சுற்றியிருப்பவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது, எந்த நோக்கத்துடன் உன்னிடத்தில் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான தண்டனையை உன் கண் முன்பே நான் அவர்களுக்கு நடத்தி காட்டப் போகிறேன். அதனால் அவர்களுக்கு நீயாக எந்த ஒரு தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. அதையெல்லாம் காலம் பார்த்துக் கொள்ளும் என்று இந்த ஓம் சக்தி தாயின் முடிவில் விட்டுவிடு. நீ எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சியோடு உனக்கான வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் நீ மட்டும்தான் என்பதை மறந்துவிடாதே. யார் என்ன சதி வேலைகளை செய்தாலும், விதியே உன்னை தோற்கடிக்க துரத்தி வந்தாலும் கூட உன்னால் உன்னை மீட்டெடுக்க முடியும். எப்போதும் நீ நல்ல எண்ணங்களோடு நம்பிக்கையோடு உன் கடமைகளை மட்டும் செய்து வர வேண்டும். நீ செய்யக்கூடிய முயற்சியானது உனக்கான ஆற்றலை அதிகப்படுத்தும், உன்னுடைய தகுதியை வளர்க்கும், உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். யார் உன்னை பற்றி 1000 விஷயங்கள் சொன்னாலும் அவர்களின் கற்பனைகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் உன்னை பற்றி எந்த கருத்துக்கள் வைத்திருந்தாலும் அதற்கு நீ பதில் அளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, நீ யார் என்று உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அது உனக்கும் தெரிந்திருந்தால் போதும். நீ யாருக்கும் உன்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எத்தனை சவால்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், உன்னுடைய குறிக்கோளை அடைவதில் மட்டும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும். உனக்கு வருகின்ற ஆபத்துகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தடைகளையும் இந்த ஓம் சக்தி அம்மன் தூள் தூளாக நொறுக்கிவிடப் போகிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ என்னிடத்தில் வைத்த எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகிவிடாது. எல்லாமே நீ என்னிடம் கேட்டதைப் போல நடக்கத்தான் போகிறது. உனக்கான விஷயங்கள் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. நல்லதே நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் போதும். இந்த அம்மா உன் வாழ்க்கையில் பல மடங்கு நன்மைகளை கொடுக்கத்தான் போகிறேன். உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியதும் விரட்ட வேண்டியதும் இந்த அம்மாவின் பொறுப்பு. அதனால் நீ எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கலாம்.
என் அன்பு பிள்ளையே, உனக்கு தன்னந்தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்தில் உனக்கு துணையாக உன் அருகில் கைப்பிடித்து நான் நிற்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே. நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் சிறப்பாக செய்து வந்தால் போதும். இனி நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்.